ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த PUBGல, BGMIல போனஸ் ஆர்பி அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. அப்பன்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அத பர்ச்சேஸ் பண்ணா நம்மளால என்ன பெனிஃபிட், நம்ம என்னலாம் நமக்கு வருது, அப்புறம் அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தடவ போனஸ் ஆர்பி பாயிண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. இந்த ராயல் பாஸ் பக்கத்திலேயே தான் இந்த போனஸ் ஆர்பி பாயிண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இந்த தடவ 10% ஆஃபர் வேற போட்டிருக்காங்க கைஸ். அதாவது ராயல் பாஸ்ல நமக்கு மேக்ஸிமம் 100 தான் இருக்கா? இது போய் எக்ஸ்ட்ராவா ரிவார்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, போனஸ் ஆர்பி பாயிண்ட்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இது நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, இந்த தடவ வந்து என்ன ரூல் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இது நம்ம நம்ம ஆர்பி பர்ச்சேஸ் பண்ற மாரியே இதுல 2 செட் ஆஃப் இருந்துச்சு. ஆர்பில எப்படி 1 டூ 50 அப்புறம் 50 டூ 100 இருக்குமோ, அதே மாரி இந்த தடவ 1 டூ 30 அப்புறம் 1 டூ 110 இருந்துச்சு. இதான் ஃபுல் வெர்ஷன். ஃபுல் வெர்ஷன் பை பண்றதுக்கு நானும் 4, 5 குடுக்கணும். எனக்கு வந்து இந்த தடவ ஆ இந்த போனஸ் ஆர்பில என்ன கிடைச்சுச்சு அப்படின்னா, ஒரு கார் ஸ்கின் கிடைச்சுச்சு. இப்ப எனக்கு அத ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் கார் அன்லாக் பண்ணதுனால. இந்த இருக்குல்ல, இப்ப நான் இதுல செலக்ட் பண்ணேன். இந்த கார் ஸ்கின் தான் கிடைச்சுச்சு. எனக்கு இதுக்காக தான் நான் அந்த போனஸ் ஆர்பியே போட்டேன். இது கிடைச்ச உடனே நான் வந்து மீதி உள்ள ஃபுல் வெர்ஷன் அன்லாக் பண்றது எனக்கு வேஸ்ட்டா தோணுச்சு. ஏன்னா ஜஸ்ட் ஏஎம்ஆரோட ஸ்கின் தான் தராங்க. எனக்கு ஏஎம்ஆர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அதனால அது தேவையில்ல. இப்ப என்ன அப்டின்னா இதுல 405 யுசி கேட்டாங்க. 405 யுசி குடுத்து நான் ஃபர்ஸ்ட் 30 இத மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுல உள்ள ரிவார்ட்ஸும் நம்ம சிமிலரா ஆர்பில ரிவார்ட்ஸ் மாரி தான் இந்த செட் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் வரிசையா இது எல்லாமே கிளைம் பண்ணணும். இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு ஆர்பிக்கும் இதுக்கும். இந்த அமௌண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா, 30த்ல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சூஸ் பண்ற மாரி இருக்கும். அதாவது இந்த கார் ஸ்கின்னும் இருக்கும். இந்த ஏஎம்ஆர் ஸ்கின்னும் இருக்கும். இந்த 2ல எதுனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் கார் சூஸ் பண்ணதுனால எனக்கு அது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஏஎம்ஆர் ஸ்கின்னா 60வது இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. 60 ஆர்பில. அதாவது போனஸ் ஆர்பில. இப்ப நான் 60 போனா, அந்த போனஸ் ஆர்பில வந்து இத கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல் வெர்ஷன அன்லாக் பண்ணணும். எனக்கு இந்த கார் ஸ்கின் மட்டுமே போதும் அப்படிங்கிறதுனால, நான் இத மட்டும் அன்லாக் பண்ணிட்டேன். போனஸ் ஆர்பில இதான் கைஸ் மெயின். நெறைய பேர் சொல்லாம இருந்தாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. 2 ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ரேண்டமா வராது. நானே போனஸ் ஆர்பி போடுறதுக்கு முன்னாடி கன்ஃப்யூஸ் ஆனேன். ஐயோ! ரேண்டமா வந்துருச்சுன்னா வேஸ்ட்டா போயிருமே நான் போனஸ் ஆர்பி பர்ச்சேஸ் பண்றேன். அப்படிலாம் கிடையாது கைஸ். போனஸ் ஆர்பி போட்டீங்கன்னா, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கின்ன. இதோட மேக்ஸ் இப்படி தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில மேக்ஸ் பண்ணணும். இது மேக்ஸ் பண்றதுக்கான அப்கிரேடபிள் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி ஈஸியா வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். இவ்வளோதான் போனஸ் ஆர்பி பத்தி இப்போ. அதில உள்ள மிஷின்ஸ் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதில மிஷின்ஸ் வந்து 2 செட் ஆஃப் இருக்கும். டெய்லி மிஷின்ஸ், வீக்லி மிஷின்ஸ். டெய்லி மிஷின்ஸ நீங்க அன்னன்னைக்கு முடிச்சே ஆகணும். அப்பதான் அத வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வீக்லி மிஷின்ஸ் அந்தந்த வாரமே முடிச்சாகணும். நம்ம ஆர்பி மாரி மொத்தமா வச்சு முடிக்க முடியாது கைஸ். அந்த வீக் உள்ளத அந்த வீக்லயே முடிக்கணும். அப்படி இல்லன்னா உங்களால இந்த ஃபுல் 110 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியாது. 110 வரைக்கும் நீங்க இந்த போனஸ் ஆர்பில போகணும் அப்படின்னா, இந்த மிஷின்ஸ நீங்க டெய்லியும் முடிச்சாகணும், வீக்லியும் முடிச்சாகணும். அதனால பர்ச்சேஸ் பண்ணும்போது லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணி கஷ்டப்படாதீங்க. ஸ்டார்ட்டிங்லயே பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சா பர்ச்சேஸ் பண்ணிருங்க கைஸ். வேற இந்த போனஸ் ஆர்பி பத்தின வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இதிலேயே மெட்டீரியல்ஸும் குடுப்பாங்க. அந்த கார்க்கு அப்ளை பண்ண 2 மெட்டீரியல் தருவாங்க. அதாவது 110 நீங்க ஆர்பி வரைக்கும் போற மாரி வாங்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு மெட்டீரியல் இருக்கு. இந்த ஒரு இன்னொரு மெட்டீரியல் வரும். இந்த மெட்டீரியல் இன்னொன்னு இருக்கும். இங்க நம்ம காருக்கு இருக்கும். இது கிராஸ் பண்ணிட்டேன். இந்தா இருக்கு. 43ல இருக்கு. இதுதான் காருக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் கைஸ். இது போக நமக்கு நார்மல் அப்கிரேடபிள் கன் ஸ்கின் மெட்டீரியலும் குடுப்பாங்க. அதாவது மெட்டீரியல் பீஸஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராயல் பாஸ்ல ஃபெமிலியர் ஆயிருச்சு. இத கம்பைன் பண்ணா நம்மளுக்கு வந்து ஃபுல் மெட்டீரியலா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் கைஸ். இதுதான் இந்த தடவ குடுத்த செட்டு. இந்த தடவ போனஸ் ஆர்பி அது போட்டதுல எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, அந்த கார் ஸ்கின் தான் கைஸ். இந்த ஒரு ஸ்கின்னுக்காக தான் நான் ஒரு 405 யுசிய வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்கிரேட் பண்ணணும். இன்னும் லெவல் 2 கூட நான் போடல. லெவல் 2 போடுறதுக்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி இன்னொரு வீடியோ போடுறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மீடியா கிளாஷஸ். பாய் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.